ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டெக் வேல் தமிழ். இந்த வீடியோவில் கூகுள் பேயில் ஒரு ஆட்டோ பே சப்ஸ்கிரிப்ஷனை எப்படி கேன்சல் பண்ணுறது, எப்படி பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கூகுள் பே ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ரைட் சைடில் உங்களுடைய ப்ரொஃபைல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோ பேன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா லைவ் அப்படின்றதில் நீங்கள் கூகுள் பே மூலமாக எது ஆட்டோ பே கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாமே அங்கே காட்டும். அதில் எதை நீங்கள் கேன்சல் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் வரும். அதாவது எப்போ இதில் அமௌண்ட் எவ்வளோ எடுப்பாங்க அண்ட் எத்தனை டைம்ஸ் இதில் அமௌண்ட் போயிருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் வரும். அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் ஆட்டோ பே அப்படின்னு சொல்லியிருக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு டெம்பரவரியாக நான் நிறுத்தி வைக்கிறேன். அதாவது ஒரு 4-5 மாதத்துக்கு எனக்கு தேவையில்லை, பட் அதுக்கப்புறம் எனக்கு தேவைப்பட்ட நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை எனக்கு இதை நான் பெர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ரைட் சைடில் கேன்சல் ஆட்டோ பேன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லிங்க் பண்ணிக்கிற பேங்க் டீட்டெயில்ஸில் கேன்சல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும். எஸ் கேன்சல் அப்படின்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பின் நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா பெர்மனெண்ட்டாக ஆட்டோ பே சப்ஸ்கிரிப்ஷன் கேன்சல் ஆயிரும். இதுக்கப்புறம் எந்த ஒரு அமௌண்ட்டும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு போகாது. பெர்மனெண்ட்டாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் ரிமூவ் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கூகுள் பேயில் எப்படி ஆட்டோ பே சப்ஸ்கிரிப்ஷனை பெர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இது மாதிரி ஃபோன்பேயில் எப்படி ஆட்டோ பே சப்ஸ்கிரிப்ஷன் கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திப்போம். நன்றி.